கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்காருங்க. ஸோ 9 உள்ள சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரம் 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7 வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்காருங்க. ஸோ குடும்பத்தில் வந்து நல்ல பண வரவுகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதம், குடும்பத்தில் இருக்க சிலர் நம்மகிட்ட பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் பசங்கன்னா அப்படி தான் இருக்கும் தானே. ஸோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்னா வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் மட்டும் முக்கியமான வேலை, அதாவது சாதாரண வேலைக்கு போகிறது போயிட்டு வாங்க, முக்கியமான ஏதாச்சும் புதுசாக சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது. இல்லைங்க போயே ஆகணும், அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னா உப்பு கரைசல், ஸோ உப்பு சர்க்கரை போட்டு ஒரு தண்ணி ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க. அது வந்து போகிற இடத்துல வந்து கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. ஸோ அது வயிற்றில் இருக்கும் சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 7 இருக்கும்போது சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்களெல்லாம் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி, அதாவது 10வது வரை படிக்கிற பசங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கணவன் மனைவிகள் நடுவில் வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறது, கொஞ்சம் குழந்தைங்க பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வேறு ஃப்ரீ கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாவது பாகம் வரணும், வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். லோன் போட்டு ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3 வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சந்தேகங்களால் கொஞ்சம் அவமானப்படுத்திக்கிறது, கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து செவ்வாய் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் யாரும் சேர்க்காம நீங்கள் 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கோங்க, காலில் விழுந்துக்கோங்க, நீங்கள் காம்ப்ரமைஸாக போய்க்குங்க. அது உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றவர்களை உள்ளே நுழைய விடாதீர்கள், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 9 இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுல சின்ன சின்ன ஒரு மன கஷ்டங்கள், ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்த சுக்கிர தசாபுத்தி அந்த நடுவு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் மூத்த சகோதரர் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க தேடி வந்து நம்மளை ஏதாவது லொல்லு பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 10 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை பெருசாக க்ரோத் வரணுன்றதுக்காக நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. ஸோ நல்ல க்ரோத்தும் வரும், மறைமுகமான நல்ல லாபங்கள், புதிய திட்டங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை, அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல பலன்கள், நல்ல உயரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் வந்து மறைமுகமாக பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 3 இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தூக்கம் வராமல் ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. யாரும் நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஸோ நமக்காக வாழணுங்கிற ஒரு விஷயத்துக்கு வாங்கன்றது சொல்லிக்கலாம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா
ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கார். 4ஆம் அதிபதி 7 சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்கார். திங்கள் செவ்வாயில் மட்டும் சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் அந்த டைமில் மட்டும் எப்போதும் ரெகுலராக பண்ணுற வேலைகளை பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க்கான ஜாபோ இல்லை புது ஜாபோ எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த மீட்டிங் போய் தான் ஆகணும்னா சர்க்கரை மற்றும் உப்பு கலந்த தண்ணீரை குடிச்சிட்டு அது வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 7 இருக்கும். நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7 வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது, குழந்தைகளுக்காக கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு கிளாஷஸோ ஒரு பிடிவாதங்களை வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ ரிஷபலக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும்போது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இருக்கார். ஸோ குழந்தைகளுக்காக நிறைய கடன்கள் வாங்குறது, குழந்தைகளோட விஷயங்களை நினச்சி ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ரிஷபலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ 11 இருக்கிற ராகு வந்து சிறப்பான லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபலக்னமாக இருந்து குரு தசாபுத்தின். குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது வந்து ஏதாவது லோனுக்குன்னு போட்டு ஏதாவது பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கார். ஸோ 10 இருக்கும்போது 11ஆம் அதிபதியுடைய ஒரு சார பரிவர்த்தனை சிறப்பான லாபங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வக்கரமாக இருக்கார். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களாக இருக்கும். பட் சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுள்ள குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஈகோ பார்க்குற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கார். ஸோ 9 இருக்கும்போது சிறப்பான பலன்கள் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து உடல்நலக்குறைவு அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார வந்து இறைவனை வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ள அந்த இறைவன் இருக்கணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையா. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணு பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சள் தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சள் தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயிலை வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 நாள் அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும், இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம்.
அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவுஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா, சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா? ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.